இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் இந்த பலார் அப்படின்னு அஜயை ஒரு அறை விட்டது அப்படி எல்லார் மனசுலையும் ஒரு வாவ் அப்படின்னு பதிஞ்சிருச்சு. விஜய் ஏற்கனவே ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் பண்ணிருப்பார். இன்றைக்கி இன்னமும் அந்த லெவல் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அதாவது தன்னுடைய மனைவி கிட்டக்க இப்போ ஓவராக பேசுகிறாங்க ராகினி அப்படிங்கிறத பார்த்தாரு. ராகினி ஒன்று அந்த வீட்டை விட்டு துரத்துறேன், எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே கூட்டு வெத்தலை பாக்கு வச்சு மரியாதையோடு கூட்டு வர வைக்கிறேன் அப்படிங்கிறத சொன்னார். ஸோ அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் பொழுதே டக்குன்னு அதை விஜய் கேட்டு அஜயை பலார்னு அரைஞ்சது மட்டும் இல்லாமல் என் ஒய்ஃப் கிட்டே இனிமேல் உன் ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் பேசினா அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் உனக்கு அரை இன்னும் பலமாக விடும் அப்படிங்கிறத சொல்லி ராகினிக்கே பயம் வந்துருச்சு. அது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா கல்யாணம் முடிஞ்சால் முதல் நாள் இந்த வீட்டுக்குள்ளார வந்தால் வீட்டில் பலார்னு அரைகிறாங்க, யாரா அது அப்படின்ட்டு. இப்போ கண்டிப்பாக ராகினி என்ன நினைப்பாங்க அப்படின்னா அஜய் சொன்னதில் ஒரு பொய், பெரிய பொய் என்ன அப்படின்னா இந்த சொத்து, இந்த கம்பெனி, இது இல்லாமல் ஏதோ ஃபார்ம் ஹவுஸு, இந்த வீடு எல்லாமே அஜயோடையது, விஜய்க்கும் அஜய்க்கும் காமனானது, இதெல்லாம் அஜயோடது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் வாசல்லே நிற்க வச்சு என்ன சொன்னாங்க, என்ன அஜய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இது உங்கள் வீடு, உங்கள் சொத்து, அவங்க எப்படி உங்களை உள்ளே வர வேணாம் வரலாங்கிறலாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போவே ஒரு பக்கம் காவேரி, இன்னொரு பக்கம் தாத்தா, அதுக்கப்புறம் இவர் விஜயுமே ஒரு லுக்கு விட்டாங்க. என்ன பேசுது இந்த பொண்ணு வளருது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அன்புக்கும் அஜய்க்கும் ஏற்கனவே திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி வேறு இருந்துச்சு. ஆனால் இப்போ இதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி காவேரி அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கும் இல்லை காவேரிக்கு ஏதாவது குடைச்சல் கொடுக்கறதுக்கும் இப்போ முதல் விஷயமா இருக்கிறது என்னென்னா இந்த காவேரிக்காக தான் இப்போ விஜய் உங்களுடைய பொண்ணையும் உங்களுடைய மாப்பிள்ளையும் வெள்ளத்தை அனுப்பிட்டாங்க அப்படின்னு இந்த பாட்டிக்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. கல்யாணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி விட்டு உங்கள் பொண்ணு தனியாக கஷ்டப்படுறாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி என் மாமியார் என் அத்தை என் கூட இல்லாமல் இருக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு ராகினி ட்ராமா மேலே ட்ராமா போட்டு அதை வச்சு முதல் கட்டமாக இவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்குள்ளார திருப்பி ராதாவையும் அன்பையும் வீட்டுக்குள்ளார கூட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த ஸ்டெப்பை முடிச்சதுக்கு பிறகு தான் பசுபதி அந்த வீட்டுக்குள்ளே கூட்டு வரதுக்கான எந்த விஷயமா இருந்தாலும் செய்ய முடியும். அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நைட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அஜய் கிட்டக்க வந்தாலும் கூட இவங்க காவேரியை பழிவாங்க மட்டும்தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்களே தவிர அஜய் மேலே அன்போ பாசமோ காதலோ எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அதனால இவங்க கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலாம் விடாமல் ஏதாச்சும் திருட்டுத்தனங்கள் பண்ணுறது, அந்த சமயத்தில் அதை பார்த்து இவர் ஷாக்காகி அப்செட் ஆகிறது அஜய் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இதுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு சண்டைக்கப்போ இது அஜயோட வீடு, அஜயோட வீட்டில் இருந்துட்டே அஜயவே அடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வார்த்தை பேசினா எந்த அஜயோட வீடு, இந்த வீடு விஜயோட வீடு, காவேரியோட வீடு, எங்கள் ரெண்டு பேருக்கு தான் அந்த வீடு, இந்த வீட்டு சொத்து எல்லாமே கம்பெனிலேருந்து எல்லாமே, நீ எங்கேருந்து புதுசாக எதையோ கதையை விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ராகினிக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கதையை ரொம்ப நாள் கொண்டு போனோம் அப்படின்னா அந்த சொத்து விவகாரத்தில் எப்படியாச்சும் அந்த சொத்தெல்லாம் முழுசாக அஜய் பேர்லேயோ அன்பு பேர்லேயோ ஏமாற்றி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் இந்த பலார் அப்படின்னு அஜயை ஒரு அறை விட்டது அப்படி எல்லாரும்